Hi friends, welcome to my channel. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் சம்பந்தமான ஒரு எலக்ட்ரிக்கல் வீடியோ தான். எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான வீடியோ இது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வீட்டில் நம்மளோட உயிரை பாதுகாக்கக்கூடிய ஆர்சிசிபி எல்லார் வீட்டிலும் பயன்படுத்துறோம். ஆனா பாத்தீங்கன்னா இன்வெர்டருக்கு ஆர்சிசிபி போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 90% பேர் யாருமே இன்வெர்டருக்கு போறதே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு இடத்துலயும் நியூட்ரல் ஒரு இடத்துலயும் அது கன்சியூம் பண்ணும். அதனால பாத்தீங்கன்னா ஆர்சிசிபி ஆனது கரெக்டா வேலை செய்யாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிஷியனுமே அந்த இன்வெர்டர் லைனுக்கு ஆர்சிசிபி தனியா போடுறதே கிடையாது. வெறும் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டா வரக்கூடிய ஈபி லைனுக்கு மட்டும் தான் ஆர்சிசிபி வந்து வேலை செய்யும். சரிங்களா? இப்போ ஆர்சிசிபி நமக்கு வேலை செய்யணும் இன்வெர்டர் லைன்ல அப்படின்னா எப்படி வயரிங் பண்ணணும் அப்படின்றதையும் அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டருக்கான ஒரு சுவிட்ச் போர்ட்ல வயரிங் கனெக்ஷன் நம்ம எப்படி கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு ஈஸியா வந்து அந்த ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணும் போதோ ஏதோ பேட்டரி லோ ஆகும் போதோ ஈபி டு இன்வெர்டரை ஈஸியா எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் ஒரு வயரிங் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா சூப்பரா சொல்லியிருக்கேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, இன்வெர்டருக்கு மெயினா நியூட்ரல் வந்து தனியா போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் கேட்ட கேள்விக்கு ஆமா போடணும் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஏன் போடணும் அப்படின்றத நம்ம கேள்வி எழுப்பும் போது இதுக்கான விளக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு வயரிங் மெத்தட் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டர் அதாவது எம்சிபி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சிசிபி பிளஸ் பாத்தீங்கன்னா எம்சிபி அதாவது பாத்தீங்கன்னா சிங்கிள் போல் எம்சிபி வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து ஒவ்வொரு சர்க்யூட்டா என்ன பண்ணும், ஒவ்வொரு போர்டுக்கும் நமக்கு வந்து சப்ளை போகும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் போட்டா லைட்டோ ஃபேனோ வந்து எரியும். ஓகேங்களா? இன்வெர்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தனியா ஒரு ஃபேஸ் எடுத்து வருவோம். அந்த ஃபேஸ் நேரா வந்து இந்த சுவிட்ச் போர்ட்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து அவுட்புட் ஃபேஸை கொடுத்துருவோம். நியூட்ரல் பாத்தீங்கன்னா காமனா தான் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி இருக்கும்போது ஆர்சிசிபி நம்ம வந்து பயன்படுத்தவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அது ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அதான் பிரச்சனை. இன்வெர்டருக்கு நம்ம தனியா நியூட்ரல் போடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஆர்சிசிபியும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் லைன்லயும் வேலை செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா இன்வெர்டர் லைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய இபி மீட்டருடைய டயக்ராம் எடுத்திருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் இதை வந்து பார்க்க போறதே கிடையாது. ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அவ்வளவுதான். ஒரு மீட்டருக்கு இன்புட் சப்ளை அவுட்புட் சப்ளை பாருங்க, வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ்க்கு வந்திருக்கு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்சிபில இருந்து அவுட்புட் வந்து லோடுக்கு போகுது. ஓகேங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். இந்த லோட எடுத்துன்னு போய் தான் நம்ம உள்ள எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கா ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு 2 லைட் எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன். ஓகேங்களா? பேசிக்கா வந்து நம்ம இதான் இருக்கும் இல்லையா, ஒரு பெட்ரூம் எடுத்துனா இதான் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, நம்ம ஒரு 4 சுவிட்சஸ் வந்து எடுத்துக்குவோம், ஒரு சாக்கெட். ஓகேங்களா? ஏன்னா பேசிக்கா நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போர்ட்ல லைன் கொடுக்க போனா இப்படிதான் கொடுப்போம் இல்லைங்களா? அதனாலதான் இப்ப பாருங்க, முக்கியமானது ஒண்ணு, எர்த்திங் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஓகேங்களா? இதை வந்து எல்லா வீடியோஸ்லயும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எர்த்திங்ன்றது கம்பல்சரி எல்லாருமே வந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் பாத்துக்கோங்க. இந்த கலர்ல வரக்கூடியதெல்லாம் இபி ஃபேஸ். ஓகேங்களா? ரெட் கலர்ல வரக்கூடியதெல்லாம் இபி ஃபேஸ். இந்த பிளாக் கலர்ல வரதெல்லாம் இபி நியூட்ரல். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்டே வந்து அதுக்கு தான் உங்களுக்கு மீட்டர்ல இருந்து இன்புட் சப்ளை உள்ள வர்றதுக்கு காட்டிட்டேன். ஓகேங்களா? அதனாலதான், ஏன்னா வீடியோ வந்து லென்த்தா போகுது அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க. அதனாலதான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எல்லோ கலர்ல வரது பாத்தீங்கன்னா இன்வெர்டருடைய ஃபேஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த லைட் ப்ளூ கலர்ல வருது இல்லைங்களா, இது பாத்தீங்கன்னா இன்வெர்டருடைய நியூட்ரல். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான் கலர். ஓகேங்களா? இந்த ஃபேஸும் இந்த இன்வெர்டருடைய ஃபேஸும் இன்வெர்டருடைய நியூட்ரலும் உங்களுடைய சஜெக்ஷன் தான். இந்த கலர் தான் போடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். பேசிக்கா என்னன்னா நம்ம வந்து இன்வெர்டருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஒயிட் கலர் போடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கிரே கலரு அது மாதிரி போடுவோம். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒயிட் வந்து ஃபேஸுக்கோ, கிரே கலர் வந்து நியூட்ரலுக்கோ இது மாதிரி வந்து பயன்படுத்தலாம். அது உங்களுடைய ஐடியாஸ். நான் சொல்றேன்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம், இந்த சுவிட்ச்ல பாத்துங்க, நமக்கு எப்பயுமே 2 பின் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு சுவிட்சுக்கும் 2 பின் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இன்வெர்டருக்கு கொடுக்கறதால எல்லோ கலர் மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து இபி சப்ளை கொடுக்கறதால ரெட் கலரு. இது வந்து இன்வெர்டருக்கு, இது வந்து இபி சப்ளை. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொன்றிலும் 2 பின் இருக்கும். சரிங்களா? இந்த சாக்கெட்ல பாருங்க, திருப்பி பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 பின் இருக்கும். சரிங்களா? இதேதான். இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒயரிங் மெத்தட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எர்த்தை முதல்ல கொடுத்துக்கிறோம். ஏன்னா இதான் வந்து முக்கியமானது. அதனால எர்த்தை கொடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இபி ஃபேஸ் நம்ம இங்க இருந்து பாருங்க கொண்டு வரோம். இபி ஃபேஸ் இன்கமிங்ல வருது. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து எம்சிபிக்கு அப்புறம். ஓகேங்களா? எங்க எம்சிபி ஐசோலேட்டர் எங்கெல்லாம் கேட்கக்கூடாது. எம்சிபில இருந்து அடுத்து உள்ள சுவிட்ச் போர்டுக்கு வரக்கூடிய சர்க்யூட். இதுல இருந்து பாருங்க ஒரு சுவிட்சுக்கு எடுத்து வந்து கொடுத்துடுறோம். அதுல இருந்து என்ன பண்ண போறோம், ஒரு சுவிட்ச் கொடுத்துரும். நம்ம பேசிக்கா என்ன பண்ணுவோம், எல்லா சுவிட்சுக்கும் இப்படி லூப் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒவ்வொன்றா அவுட்புட் எடுப்போம். ஆனா நம்ம இன்வெர்டர் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லைட்டுக்கோ ஒரு சாக்கெட்டுக்கோ இது மாதிரிதான் வந்து
இன்வெர்டர் கொடுப்போம், இபி சப்ளை வந்து கொடுப்போம். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இபி பவர் சப்ளை அதாவது ஃபேஸ் எடுத்துட்டு வந்து ஒரு சுவிட்சில் கொடுத்துட்டு இன்னொரு சுவிட்சுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்ச் பாருங்க, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சாக்கெட்டுக்கு லைன் கொடுத்துடலாம். ஏன்னா இது வந்து இபில ஒர்க் பண்ணுது அப்படின்றதுக்காக. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பல்புக்கு மட்டும் இபி பவர் சப்ளை வந்து கொடுத்துருவோம், டைரக்ட் பவர் சப்ளை. ஓகேங்களா? மீட்டர்ல இருந்து வர்றது பாருங்க, இங்க இன்கமிங் கொடுத்தாச்சு, இங்க அவுட் கோயிங் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நமக்கு என்ன குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இன்வெர்டருடைய இன்கமிங் ஃபேஸ். ஓகேவா? இன்வெர்டரோட இன்கமிங் ஃபேஸ் ஒவ்வொரு சுவிட்சிலும் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது இன்வெர்டருக்கான சுவிட்சஸ், இதுக்கு இன்வெர்டருக்கான சுவிட்சஸ். இங்க ஒரு லைன் கொடுத்தாச்சு, இதுல ஒரு லூப் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து இன்வெர்டர் பவர் சப்ளை வந்துருச்சு. மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம இப்படிதான் எடுத்து வரும் இல்லையா, ஃபேஸ், நியூட்ரல், எர்த், இன்வெர்டர். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஒயர் கொண்டு வருவோம். அதில் ஒரு ஃபேஸ் எடுத்தாந்து நம்ம சுவிட்சுக்கெல்லாம் சில சுவிட்சுக்கு கொடுப்போம், இன்வெர்டர் ஃபேஸ் எடுத்தாந்து ஒரு சில சுவிட்சு கொடுப்போம். ஓகேங்களா? எர்த் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் பெண்டிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மொதல் சுவிட்சில் இருந்து ஒரு ஃபேஸ் வந்து இந்த பல்பு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இன்வெர்டரில் எரியறதால நம்ம வந்து எல்லோ கலர் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு. ஓகேங்களா? இந்த ஃபேனும் இன்வெர்டரில் ஓடுறது மாதிரி நம்ம வந்து ஒரு இன்வெர்டர் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்றேன் நான். ஒரு பல்பு, அந்த பல்புக்கு வந்து இன்வெர்டர் ஃபேஸ் கொடுத்துருக்கோம், ஃபேனுக்கு வந்து இன்வெர்டர் ஃபேஸ் கொடுத்தாச்சு. சுவிட்சிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்டர் ஃபேஸ் இன்கமிங் கொடுத்து அவுட் கோயிங் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், இபி நியூட்ரல் பாருங்க, டைரக்டா வருது. நம்ம இந்த சாக்கெட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இபி பவர் சப்ளைல வேலை செய்யக்கூடிய சாக்கெட்டு. இதை தான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன் ஆர்சிஜிபி ட்ரிப் ஆகுதுன்றத நான் சொல்றேன். இங்க பாருங்க, இபி பவர் சப்ளைல வரக்கூடிய நியூட்ரல் இங்கே தான் வேலை செய்யணும். ஓகேங்களா? இப்போ இதில் கொடுத்துருக்கோம், எடுத்தாந்து இந்த ஒரு பல்பு கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு இந்த பல்ப் வந்து கண்டிப்பா எரியும். சரியா? இப்போ பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நியூட்ரலை தாண்டி இப்படி தான் கொடுப்போம். பாருங்க, இபிலேருந்து வரக்கூடிய நியூட்ரல் டைரெக்டாக எடுத்துன்னு வருவோம், சாக்கெட்டு கொடுப்போம். எல்லா லைட்டுக்கு எல்லா ஃபேனுக்கும் ஒரே லூப். ஓகேங்களா? எல்லாருமே பண்ணக்கூடிய ஒர்க்கு இது மாதிரி தான் பண்றது. ஓகேங்களா? இதுல தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்டருடைய ஃபேஸ் வருதுன்னா அதுக்கு இன்வெர்டருடைய நியூட்ரல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு சிம்பிள் தான். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ இதுக்கு இன்வெர்டர் ஃபேஸ் கொடுத்தோம் இல்லையா, இதுக்கு இன்வெர்டர் ஃபேஸ் கொடுத்தோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நியூட்ரலை தூக்கிடுறோம். ஓகேங்களா? தூக்கிட்டா வேலையே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு ஒயர் கொண்டு போயிட்டு நியூட்ரல் அடிக்கிறோம். இப்போ இது வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா ஃபேஸும் நியூட்ரலும் இது ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றதால நமக்கு இதுக்கு ஆர்சிஜிபி போடலாம், எது போட்டாலும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். சப்போஸ் அந்த ஹை வோல்டேஜ் பிரச்சனை, லோ வோல்டேஜ் பிரச்சனைலாம் வந்துடுறேன்னா இந்த பொருள்லாம் பாத்தீங்கன்னா அடி வாங்காம இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து அந்த சுவிட்ச் போர்டு வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். இந்த வயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இபி பவர் சப்ளை வந்து எடுத்தாச்சு. இந்த இபி பவர் சப்ளைல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஐசோலேட்டர், சாரி இது வந்து ஐசோலேட்டர் தான், எம்சிபி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எம்சிபி யூஸ் பண்ணலாம், ஐசோலேட்டர் யூஸ் பண்ணலாம், 2 போல். ஓகேங்களா? இது வந்து இபி பவர் சப்ளை. ஒரு சுவிட்ச் போர்டு எப்படி நீங்க மேக் பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயத்த நான் சொல்றேன். சரிங்களா? இன்வெர்டருக்கு நான் ஃபர்ஸ்டே வந்து சொன்ன மாதிரி இன்வெர்டருக்கு தனி நியூட்ரல் போட்டுறீங்க. ஓகேங்களா? இந்த நியூட்ரல்லாம் போட்டுறீங்க. ஆர்சிஜிபி நம்ம எங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்றத இதுல பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கு நான் வந்து ஒரு ஆர்சிஜிபி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 போல் ஆர்சிஜிபி இன்வெர்டருக்கு. இன்வெர்டருடைய அவுட்புட்டா வெளியே போறதுக்கு ஒரு எம்சிபி. இந்த எம்சிபி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட், அதாவது பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்ல இருந்து நம்ம பவர் சப்ளை எடுக்கிறோம் இல்லையா, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த எம்சிபி ஆனது ட்ரிப் ஆகும். அதுக்காக நான் வந்து ஒரு எம்சிபி வந்து எடுத்திருக்கேன். இந்த எம்சிபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ் இருக்கு இல்லையா, இவ்வளோலாம் போடவே கூடாது. அந்த வீட்டில் இருக்கிற தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். எத்தனை ஃபேனு எத்தனை லைட்டு அப்படின்னு பார்த்து 6, 10 இதே வந்து போதுமானதா இருக்கும் இன்வெர்டர்ல மோஸ்ட் ஆஃப். ஓகேங்களா? அதுவே வந்து போதும். ஓகேங்களா? சப்போஸ் 10 பத்தாது, மிக்சி அது மாதிரிலாம் ஆட் பண்றோம் அப்படின்னா ஒரு 16. ஓகேங்களா? 16 அதுக்கு மேல எம்சிபி போடாதீங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமா ஒரு 2 வே சுவிட்சு, ஒரு சாக்கெட்டு, அடுத்து ஒரு 1 வே சுவிட்சு, இன்னொரு சாக்கெட். இந்த 2 சாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும் 15 ஆம்ஸா கொடுத்துருப்போம். எதுக்காகனா பிளக் வந்து கொஞ்சம் நம்ம ஹெவியாகவும் போட்டுக்கலாம். சில இன்வெர்டர்ல பார்த்தீங்கன்னா பிளக் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ்லயும் வரும், 15 ஆம்ஸ்லயும் வரும். அதனால நம்ம போடும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 15 ஆம்ஸ் சாக்கெட்டை போட்டுருணும். ஒரு 15 ஆம்ஸ் சுவிட்ச் போட்டுட்டு ஒரு 15 ஆம்ஸ்ல 2 வே சுவிட்ச் ஒன்று போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, நியூட்ரல் கனெக்டர். ஓகேங்களா? சாரி, எர்த்து கனெக்டரு ரொம்ப அவசியம்.
ஓகேவா. எர்த் கனெக்டரை வச்சுட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்டரு. நியூட்ரல் கனெக்டரு தனித்தனியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இபி நியூட்ரல் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் நியூட்ரல் ஓகேங்களா. இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்? டிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் தானே எனக்கு கொடுக்குறாங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா கடையில் வந்து நியூட்ரல் கனெக்டர்னு கேட்டால் கொடுப்பாங்க ஓகேங்களா. அதை வாங்கி எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா ஒரு சோர்ஸுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா எரிய வச்சு காட்டுறதுக்காக லோடுக்காக ஒரு பல்ப் ஒன்று எடுத்துருக்கேன் ஓகேவா. அவ்வளோதான், சிம்பிள் ஓகேங்களா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஏரோ மார்க் போட்டு காட்டியிருப்பேன். இபி ஃபேஸு, இபி நியூட்ரல், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய இந்த எல்லோ கலர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டருடைய ஃபேஸ் ஓகேங்களா. இங்கே வந்து நான் என்னன்னா ஒயிட் கலரை வந்து நியூட்ரலுக்கு போட்டிருக்கேன். எதுக்காகனா என்னோட பேக்ரவுண்டுக்கு வந்து அக்யூரேட்டாக பாயிண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக ஓகேவா. இப்போ வந்து இங்கே கொடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த சுவிட்சோடைய செக்ஷனை வந்து பார்க்கணும். இந்த 2-வே சுவிட்சில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம திருப்பி பார்த்தா 3 பின்னு இருக்கும் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்டில் நம்ம எப்பயும் போல் 3 பின்னு, 1-வே சுவிட்சில் 2 தான் இருக்கும் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்டில் இதேமாரி 3 இருக்கும் ஓகேங்களா. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இபி ஃபேஸ் வந்து இங்கே கொடுக்குறோம் ஓகேவா. இபி இன்கமிங் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கொடுத்தாச்சா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் எங்கேருந்து எடுத்து வரோம் பாருங்க. அதாவது இந்த ஐசோலேட்டர்லேருந்து நம்ம வந்து நேராக 2-வே சுவிட்சோட பாட்டம்ல கொடுக்கணும். ஏன் பாட்டம்ல கொடுக்கணும், டாப்ல கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் வந்து விளக்க சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இப்போ நம்ம இங்கிருந்து டைரக்டா ஒரு ஃபேஸ் கொண்டு வரோம். இது பாத்தீங்கன்னா சர்க்யூட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்யூட்டுக்கு கண்டிப்பா வந்து ஒரு எம்சிபி ஒன்று போட்டுக்கணும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணலாம், அதனால மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு எம்சிபியில் கொண்டாந்து கீழே கொடுத்து மறுபடியும் அவுட்புட்டாக கொண்டாந்து தான் இதில் கொடுக்கணும் ஓகேங்களா. இது வந்து ஒரு சர்க்யூட். இந்த 3 பின்னில் அடி பின்னில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம் ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்த அடி பின்ல இருந்து எடுத்தாந்து ஒரு 1-வே சுவிட்சுக்கு நம்ம கொடுத்துட்றோம். இந்த சுவிட்ச் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்டருக்கானது, இன்வெர்டருக்கு பவர் சப்ளை. இது பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்ல இருந்து அவுட்புட் சப்ளை ஓகேங்களா. இது வந்து இன்புட் சப்ளை, இது வந்து அவுட்புட் சப்ளை ஓகேங்களா. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கெட்டுக்கு ஃபேஸ் கொடுத்துட்றோம் ஓகே. சாக்கெட்டுக்கு ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இபி நியூட்ரலை வந்து நம்ம அது கொடுத்துட்றோம். எர்த்திங் வந்து ப்ராப்பராக கொடுத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து என்ன ஒரு சர்க்யூட் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்கமிங் பவர் சப்ளை வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. நமக்கு வந்து இது வந்து இப்போ ஒரு இன்வெர்டர் வச்சுக்கோங்களேன். இந்த இன்வெர்டரில் இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து இன்கமிங் சப்ளை. சிலது வந்து இதில் வந்து 3 பின் டாப் வந்து வரும், சிலது வந்து வராது ஓகேவா. அதனால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 பின் டாப் போட்டு நம்ம இதில் ஃப்ளக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து பவர் சப்ளை கிடைச்சிடும். எப்படி பவர் சப்ளை கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 3 பின் சாக்கெட்டில் ஃப்ளக் பண்ணுறதுக்கு. இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு சாக்கெட் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் வந்து தாங்குற மாதிரி இவங்க ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் இந்த சாக்கெட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 பின் டாப் ஒன்று போட்டு 2 3 பின் டாப் போட்டு கனெக்ஷன் பண்ணுவோம். எல்லாரும் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ஒயர் தான் போடுவோம். ஒரு ஒயரை தவிர்த்துட்டு 3 ஒயரா போடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ், நியூட்ரல், எர்த் 3 ஒயரா போட்டு இங்கேயும் இங்கேயும் பிளக் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் வே சுவிட்ச் இருக்கு இல்லையா, இது நம்ம போடும்போது இந்த ஃபேஸ் இங்கே வரும், இந்த ஃபேஸ் இங்கே வந்துட்டு நமக்கு இன்வெர்டர் வந்து ஆன் ஆகும். இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது இல்லையா. நம்ம போடும்போது இது ஒர்க் பண்ணும். இப்போ பாருங்க, இங்கேருந்து நியூட்ரல் வந்து இங்கே வந்துட்டா இபி நியூட்ரல். இப்போ இந்த இபி நியூட்ரலை எடுத்துன்னு வந்து நேராக என்ன பண்ணுறோம், இப்போ இந்த இபி நியூட்ரலை நேராக எடுத்தாந்து இங்கே பாருங்க இந்த ஐசோலேட்டரில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இப்படி வந்து ஒரு எம்சிபியில் போய் எம்சிபி வழியாக இங்கே வந்துட்டு 2-வே சுவிட்சில் பாட்டமில் கொடுத்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா 1-வே சுவிட்சுக்கு வந்தாச்சு ஓகேவா. நியூட்ரல் பாருங்க, அப்படிங்க இந்த சாக்கெட்டில் போயிட்டு நியூட்ரல் கனெக்டருக்கு போயிட்டு இங்கே போகுது ஓகேங்களா. ஆக்சுவலாக இங்கேருந்து அங்கே வந்துட்டு நியூட்ரல் கனெக்டர் வந்துட்டு நியூட்ரல் கனெக்டர்லேருந்து சாக்கெட்டுக்கு வருது அப்படி சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இதுக்கு பவர் சப்ளை வரும், ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணும் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாத நண்பர்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போடுறோம். தெரிஞ்சவங்க சிம்பிளாக விட்டுருங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, புதுசாக கற்றுக்கணுன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா தயவுசெய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டன் தட்டி வைங்க. நம்ம போடக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெர்டர் ஃபேஸ் வந்து கொடுக்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து இன்கமிங் ஓகே. இந்த சாக்கெட்டுக்கு இன்கமிங் எங்கேருந்து வருது, இந்த ஐசோலேட்டர்லேருந்து இந்த எம்சிபி போயிட்டு இங்கே வருது இன்கமிங். நம்ம வீட்டுக்கு இன்கமிங் எங்கேருந்து வரும்னா இன்வெர்டர்லேருந்து பவர் சப்ளை எடுத்து பேட்டரியிலேருந்து டிசி வோல்டேஜை ஏசி வோல்டேஜாக மாற்றி
இந்த சாக்கெட் வழியா தான் நமக்கு இந்த சுவிட்சுக்கே வரும். எந்த ஃபேஸ் வந்தாலும் இப்போ இன்வெர்டர் ஃபேஸ் இதில் வந்துச்சுன்னா நேராக வந்து இந்த 2A சுவிட்சோடைய டாப்ல வந்து நிற்கும். ஓகே, இந்த 2A சுவிட்சோடைய ஒரு தன்மை தெரியும். ஆன் பண்ணோம்னா சென்டரும் மேலேயும் ஜாயிண்ட் ஆகும், ஆஃப் பண்ணோம்னா சென்டரும் கீழே ஜாயிண்ட் ஆகும். சரி, இது இப்படிதான் ஆகுமா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா நீங்க மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூட்டி மோட்ல கண்டினியூட்டி டெஸ்ட் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனா இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது எப்படி ஆன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த 2A சுவிட்சில் நேராக எடுத்துட்டு வரோம். இன்வெர்டருடைய RCCBல நம்ம வந்து கொடுத்துரும் இன்கமிங். ஓகே, இது அதாவது பார்த்தீங்கன்னா மீட்டருடைய லைனு மீட்டர் பாக்ஸ்ல இருந்து பிளக்குக்கு வரும் இன்வெர்டருக்கு. ஓகேவா? ஆனா இன்வெர்டர்ல இருந்து அவுட்புட்டா நமக்கு வீட்டுக்கு வர்றது இந்த சாக்கெட்ல இருந்து 2A சுவிட்சை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது மாறும். ஓகேவா? இங்க இருந்து நேரா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு RCCBல கொடுத்துடுறோம். RCCBல நியூட்ரலை எடுத்தாந்து நேரா அந்த சாக்கெட்ல கொடுத்துரும். இந்த ஃபேஸும் நியூட்ரலும் இங்க தான் ஸ்டார்டிங். ஓகேவா? இங்க இருந்து தான் நமக்கு இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஃபேஸு அதை பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஃபேஸ், இன்வெர்டர் நியூட்ரல் இந்த ஃப்ளக்ல இருந்து கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டோம். ஆனால் இந்த ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகும். இது எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றத விட ஃபர்ஸ்ட் பாருங்க, எர்த்து கொடுத்துட்டோம் நம்ம. இது எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றத விட நம்ம பார்க்குற பாருங்க. இப்போ நான் சுவிட்சை போட்டேன்னு வச்சுங்களேன், இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த மேல் பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகும்போது இங்கே வரக்கூடிய ஃபேஸு நேராக அப்படியே வரும். இதில் வந்துட்டு இது வழியாக அப்படியே நேராக இந்த RCCBல போயிட்டு மேலே போய் வெயிட் பண்ணும். நம்ம ஆன் பண்ணோம்னா கீழே போகும், ஆஃப் பண்ணலாம் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இதை வந்து ஆஃப் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இதை ஆஃப் பண்ணும்போது இந்த இன்வெர்டரும் EBயும் கனெக்ட் ஆகிடும். அப்போது நேராக என்ன பண்ணும், இந்த EB சப்ளை இது வழியாகவே வந்து நமக்கு மறுபடியும் இங்கே RCCBக்கு தான் வரும். அப்போ இது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபாஸ் பண்ணிட்டு அப்புறம் இது வந்து வேலை செய்யாது. ஏன்னா நியூட்ரல் பாருங்க, நம்ம இங்கேருந்து தான் கொண்டு போயிருப்போம். ஓகேவா? இந்த நியூட்ரலை இங்கேருந்து கொண்டு போயிட்டு நியூட்ரல் கனெக்டர்ல கொடுத்துருப்போம். நியூட்ரல் வந்து EB நியூட்ரலுக்கும் இதுக்கும் எந்த வித லிங்க்குமே கிடையாது. இது வேற சோர்ஸ், இது வேற சோர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் 2A சுவிட்ச் போட்டு ஃபேஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் எதுக்கு சூட்டபிலிட்டியா இருக்குன்னா, நீங்க நியூட்ரல் ஒயர் தனியா இழுக்கல அப்படின்னா இப்போ நான் காட்டக்கூடிய மெத்தட் பர்ஃபெக்டா இருக்கும். சப்போஸ் நான் நியூட்ரலுக்கு இன்வெர்டருக்கு தனியா வயர் போட்டு இழுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஓவர் MCB வந்து பயன்படுத்தலாம். சிங்கிள் ஃபேஸுக்கு அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இன்வெர்டருக்கு தனியா நியூட்ரல் போடலை அப்படின்னா இந்த சர்க்யூட் அப்படியே நீங்க பயன்படுத்தலாம், எந்த வித குழப்பமும் வராது. ஓகேவா? சப்போஸ் நான் நியூட்ரல் தனியா இழுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு போடக்கூடிய சுவிட்சஸ்ல நீங்க 2 2A சுவிட்சா போட்டு கூட சென்டர் டு சென்டர் பாயிண்ட் இன்வெர்டருடைய அவுட் ஃபேஸ் போகுதுன்னா இன்வெர்டருடைய அவுட் சென்டர் வந்து நியூட்ரல் போகணும். ஓகே, இதே கனெக்ஷன் தான். ஓகேங்களா? இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வந்துடுறோம்னா டாப் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், இன்வெர்டருடைய இன்கமிங் ஃபேஸும் இன்வெர்டருடைய இன்கமிங் நியூட்ரலும் கொடுக்க போறோம். பாட்டம்ல இன்கமிங் EB ஃபேஸும் இன்கமிங் EB நியூட்ரலும் கொடுக்க போறோம். ஓகேவா? சென்டர் பாயிண்ட் வந்து அவுட்புட்டா எடுக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த இந்த RCCBக்கு மேல வருது இல்ல, இதுதான் வந்து அவுட்புட். இப்போ இந்த சப்ளை வந்து இங்க போகுது இல்ல, இதை எடுத்து என்ன பண்ணுவோம், சுவிட்சில் கொடுத்துருவோம். அப்போ வந்து இது வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம மேல அழுத்தினோம்னா இன்வெர்டர், கீழே வந்தோம்னா EB ஃபேஸும் நியூட்ரலும் தனித்தனியாவே பிரிச்சு வைக்கும். நமக்கு வந்து எந்த வித சிக்கலும் இல்லாமல் ஓடும். சப்போஸ் காஸ்ட் வைஸ் அதிகமாகுது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதே மாதிரி ஒரு 2A சுவிட்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டாப் டு இந்த டாப் வந்து ஏதாவது பிளாஸ்டிக்ல வச்சு, ஏதாவது பிளாஸ்டிக் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணும்போது இன்னொரு சுவிட்சும் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு அணபாண்டை வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டீங்கன்னா ஒரு சுவிட்சை போட்டாலும் இன்னொரு சுவிட்சும் ஆப்ரேட் ஆகணும். ஓகேவா? அது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதே மெத்தட்ல நீங்க அன்னாடி பண்ணிக்கங்க. இல்ல இதை விட இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும், கஸ்டமர் வந்து பின்னாடி இன்வெர்டருக்கு பின்னாடி இருந்து அன்பிளக் பண்ணி சொருவிக்கோங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, 2 3 பின் டாப் போட்டு ஒயர் போட்டு சொருவி வச்சிருங்க. இங்கேருந்து பிடிங்கி அங்கே ஃப்ளக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அது மாதிரி அதனால தான் நம்ம இந்த மெத்தடை சொல்லி தரோம். அப்படி பண்ணுற கஸ்டமருக்கு ஈஸியாக இது மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க. இந்த RCCBல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து MCB கொடுக்குறோம். ஓகேவா? லோடு வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். நான் இது வரைக்கும் சொன்னது வந்து இன்கமிங் வந்து நிற்கிறது, இதுக்கப்புறம் லோடு கனெக்ட் பண்ணுறது இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். RCCBல ஃபேஸ் கொடுத்து RCCB பொறுத்த வரைக்கும் டாப்ல ஃபேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஐசோலேட்டர் MCB பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல ஃபேஸ் கொடுக்கணும். இதான் வந்து லாஜிக். ஓகேங்களா? இதுல கூட கொடுத்துருப்பாங்க, நல்லா டீப்பா பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 1 கீழே 2 RCCBல கீழே அவுட்புட் எடுக்கணும், MCBல மேல அவுட்புட் எடுக்கணும். இதுதான் வித்தியாசம். ஓகேவா? பாருங்க, இப்போ நான் இது பாட்டம்ல இருந்து ஒரு ஃபேஸ் எடுத்து நம்ம கொடுத்துறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருந்து வரக்கூடிய நியூட்ரல் எடுத்து போயிட்டு நியூட்ரல் கனெக்டர்ல கொடுத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து லோடு தான் கனெக்ட் பண்ணணும். நியூட்ரல் இங்கே போயிடுச்சு, ஃபேஸிங் வந்துருச்சு. எம்சிபிலேருந்து ஒரு சர்க்யூட் மாதிரி இந்த பல்புக்கு ஒன்று கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கொடுத்துரும். இப்போது இந்த எம்சிபி ஆன் பண்ணோம்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். போட்டு இருந்தோம்னா இன்வெர்ட்டரும் மேலே வரக்கூடிய இன்வெர்ட்டரும் ஜாயிண்ட் ஆகிடும். அதே வந்து நிறுத்தினோம்னா கீழே இருக்கக்கூடிய ஈபியும் இந்த சென்டர் இன்வெர்ட்டரும் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இந்த ஆர்சிசிபியும் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்மளோட உயிரை காப்பாற்ற ஒரு ஆர்சிசிபி அங்கே போடுறோம். இன்வெர்ட்டருக்கும் ஒன்று போட்டோம்னா பெஸ்ட்டு. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு தனியாக ஒயரிங் பண்ணால் பழகுங்க. இனிமேல் பழகிக்கோங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இன்வெர்ட்டர் ஒயர் தனியாக இருக்கும்போது ஒரு பெனிஃபிட் என்னன்னா, கீழ் வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சா கூட 2 மீட்டர் வச்சிருந்தா கூட 2 மீட்டர் வச்சிருக்குங்க. ஆனால் மேலே மட்டும் ஒரு லைட் ஒரு ஃபேனு மட்டும் ஓடணுங்க எனக்கு அப்படின்னா அந்த 2 ஒயர் மட்டும் இங்கேருந்தே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபேஸிங் நியூட்ரலும் கொடுத்தாலே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இது மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸில் போடுறேன். இது ஓரளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த டிபி பாக்ஸில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அந்த கனெக்டர் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இது வந்து எர்த் கனெக்டர், இங்கே வந்து நியூட்ரல் கனெக்டர் கொடுத்துறாங்க. இது வந்து பேசிக்காக வந்துடும் எல்லாத்துலேயுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு கனெக்டரை வாங்கி இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைட்டாக பஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு ஏற்றுனீங்கன்னா ஏறிடும். ஓகேவா? இதை வந்து இன்வெர்ட்டருக்கான நியூட்ரலாக பயன்படுத்துவாங்க. சப்போஸ் இங்கே இடைஞ்சலா இருக்குன்னா இப்படி சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஒன்றுமே ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த கனெக்டரை போட்டு நியூட்ரல் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா லூஸ் கான்டாக்ட் வராது. சப்போஸ் நம்ம லைன் பிரிக்கணும்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி ஒயரிங் பண்ணணும் அப்படின்றத ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலேயும் நான் வந்து பொறுமையாக எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒயரிங் மெத்தட்ல நமக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயக்ராம் மெத்தட்ல இருந்ததுன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வச்சுட்டு கூட அவங்க ஈஸியாக வந்து பார்த்து செஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மோட்டருக்கும் எல்லா சிஸ்டத்துக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.